ஹாய் ரவியா. இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சிருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச்சு. சாதாரண மேட்ச் இல்லை, நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தோம். சாதாரண மேட்சாக முடிஞ்சு போச்சு. இந்தியா ஒரு ஈஸி வின்னு. விராட் கோலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஓடியில் 100 போட்டிருக்காரு. அன்னைக்கு போன வீடியோ சொன்னல, ஒன் சைடு மேட்ச் தான் ஃபுல்லாக. ஒன் சைடு மேட்ச் தான் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி அந்த பாபர் அசம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இருந்தே மேட்ச் ஒன் சைடாக தான் போயிடுது. ஃபுல்லாக ஒரு பக்கமாகவே போச்சு மேட்ச். ஒரு பக்கமாக போயிருந்தது. நான் திரும்பியும் சில ஃபீல்ட் மிஸ்டேக் இருந்தது. இதில் நான் பார்த்தேன். ஒரு செமிஃபைனலில் ஃபைனலில் இப்படி இந்த மாதிரி ஒரு கேட்சஸ் மிஸ் பண்ணால் நம்ம கப்பே எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஃபர்ஸ்ட் மேட்ச் கேட்ச் மிஸ் பண்ணது ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா, ரன் அவுட் ஸ்டெம்பிங் மிஸ் பண்ணது கேஎல் ராகுல். இவங்க எல்லாரும் பெஸ்ட் ஃபீல்டர்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம 2-3 கேட்ச் மிஸ் பண்றோம். அதுலேருந்து நம்ம திருப்பி செகண்ட் மேட்ச்ல பண்ணல. திருப்பி அதே, ஏன்னா இப்போ ராணா முடியல, இவன் குல்தீப் யாதவ் முடியல அப்படின்னா புரியல. சரி, ஃபைனல்லையோ பெரிய மேட்ச் இல்ல. நீங்க சொல்ல நான் ஒத்துக்கிறேன். ரோஹித் சர்மாவோட கேட்ச் டிராவிஸ் ஹெட் அன்னைக்கு விட்டுருந்தாருன்னா மேட்ச் வேற. ஆமா, அதுதான் மேட்ச் வேற மாதிரி மாறி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னைக்கு இந்த மிஸ்ஃபீல்ட் இது கண்டினியூ ஆகுது. இது சாதாரண மேட்ச். ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. இது செமிஃபைனல்ல நியூசிலாந்து கூட இந்த மாதிரி கேட்ச் நடக்கிற கதையே வேற. ஒரு கேட்ச் சுட மாட்டாங்க. நீங்க ஒண்ணுமே நீங்க நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் தெரியும். ஏன்னா அவங்க பயங்கர நல்ல ஃபீல்டிங். இந்தியா அளவுக்கு பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் அதுல இருந்தாலும் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல்டர் அதுல யாரும் கிடையாது. இதான் விஷயம். ஃபர்ஸ்ட் ஃபீல்டர் அந்த டீம்ல யாருமே கிடையாது. எல்லாருமே ஃபிட்னஸ் இருப்பாங்க. பிளஸ் ஃபீல்டர்ஸ் பக்கா ஃபீல்டிங்ல இருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு 20 ரன்ஸ் சேவ் பண்றவங்க. 300 அடிச்சாலும் அவங்க ரன் 320. 20 ரன்ஸ் அதுல ப்ளஸ் தான். நம்ம பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஃபீல்டிங்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா ராணாவோட கெபாசிட்டி இவ்வளவுதான். அவரால் அந்த அவ்வளவு கேட்ச்ல எடுக்க முடியாது. கெபாசிட்டின்றீங்க, அதான் கெபாசிட்டி எனக்கு புரியல. அவர் இதுக்கு முன்னாடி இந்த கேட்ச் எடுக்கலையா, இல்ல இந்த கேட்ச் அவரால் எடுக்க முடியலன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இல்ல அவரோட கெபாசிட்டி குல்தீப் யாதவ் மாதிரி நிறைய கேட்ச்ல எடுத்துருக்காருங்க இந்தியாவுக்கு. அப்படிங்களா? இந்தியாவுக்கு எடுத்துருக்காரு, டெல்லிக்கு எடுத்துருக்காரு. நீங்க குல்தீப் அவ்வளவுதான் எனக்கு புரியல. குல்தீப் யாதவ் நல்ல ஃபீல்டர். குல்தீப் யாதவ் நல்ல ஃபீல்டர் தான். நல்ல ஃபீல்டர். இன்னும் சூப்பர் ஃபீல்டர். அப்போ ஒரு கேட்ச் எடுத்துக்கணுமே அவரு. அதாங்க மிஸ் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் நம்ம ஒரு நல்ல ஃபீல்டர் அந்த கேட்ச் கம்பல்சரி எடுத்துக்கணும். அது மிஸ் பண்ணிருக்கோம். நான் குல்தீப் யாதவ் ஒரு ஆவரேஜ் ஃபீல்டர். நல்ல ஃபீல்டர். நல்ல ஃபீல்டர். அப்ப கண்டிப்பா ஃபீல்டிங் இன்னமும் இந்தியா டீம் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அதை கிளியரா வாட்ச் பண்ணி. நேற்று நீங்க ஆஸ்திரேலியா வின் பண்ணது காரணமே ஷார்ட் நல்ல ஸ்ட்ரெச்ல இருந்து கேரி ஒரு கேட்ச் வச்சு பாத்தீங்களா? அங்க மார்ச் அப்புறம் அதே கேரி இன்னொருத்தருக்கும் மொமெண்டம் கிடைக்கும் ஒரு கேட்ச் வச்சு. அந்த மாதிரி நம்ம ஒரு கேட்சஸ் மேட்ச் மாறும். நீங்க பாகிஸ்தான்ல இல்லை, இப்போ அடுத்த மேட்ச் நியூசிலாந்து கேட்ச் மிஸ் பண்ணி அவங்க 100 அடிச்சுட்டு அந்த மேட்ச் நீங்க லாஸ்ட் என்ன பண்ண முடியும்? ஒரு கேட்ச் நம்ம விட்டாலும் அது ஒரு மேட்ச் லாஸ் பண்ணும். ரிஸ்வான் கேட்ச் எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு. அவுட் ஆகும் 100 ரன் போட்டுருந்தாருன்னா கதை வேற. பங்களாதேஷே வளர்க்காங்க தெரிஞ்சு பாகிஸ்தான். எனக்கு உண்மையிலேயே நீங்க சொன்னதா தெரியுது. பங்களாதேஷோடும் ஒரு படி கீழே இவங்க விளையாடுறது எனக்கு தெரியுது. ஏன்னா ரொம்ப ஸ்லோ. இவங்க ஆனதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அவனா டாட் பால்ஸும் ரெண்டும் ஒரே ஈக்குவலா இருந்தது. இப்ப என்ன பாத்தீங்கன்னா சொந்த மண்ணிலையும் கவிட்டாங்க, வெளியே பங்களாதேஷ் கிட்ட. ஆனா எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷும் பாகிஸ்தான் தான் ஈக்குவலா இருக்கும்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் பங்களாதேஷ் கம்பேர் பண்ணுவீங்க, அங்கேயே போயிட்டாங்க அவங்க. பாகிஸ்தான் பங்களாதேஷ் எனக்கு நல்லா டஃப் கொடுத்தாங்க. 47-48 ஓவர் கிட்ட மேட்ச் போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பாகிஸ்தான் கம்பல்சரி அவங்க ஐசிசி டோர்னமெண்ட்ல திருப்பி ஒரு கப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2017 அடிச்சாங்க. அந்த மாதிரி திருப்பி இங்க அடிக்கணும் அப்படின்னா பெஸ்ட் ஃபீல்டிங்க கண்டினியூஸா கொடுத்தா மட்டும் தான் முடியும். இந்த மாதிரி என்னன்னா கம்பல்சரி ஐசிசி ட்ராஃபிஸை கண்டிப்பா பார்க்க முடியாது. ஆமா, அது உண்மைதான். ஏன்னா அவங்க இந்த ஃபீல்ட் செட்டு ஒரு எப்படி சொல்றது, மேட்ச் போகுது கைவிட்டு போகுது அப்படின்னா நம்ம இது பண்ணக்கூடாது. கடைசி வரைக்குமே நின்று போறாங்க. நேற்று 2 விக்கெட் வந்தது ஆஸ்திரேலியாவுக்கு, கம்பேக் கொடுத்தாங்க. அது மாதிரி நம்ம கடைசி பால் வரைக்கும் போராடணும். இவங்க ஒரு அசால்ட்டா கைக்கு இங்க வர கேட்ச் அசால்ட்டா வர்றாங்க. இதெல்லாம் பேசிக் இல்ல, பேசிக் தான். ஈஸி கேட்ச், அதாவது கஷ்டமான கேட்ச் கிடையாது. ஈஸியான கேட்சஸ் சுப்மன் கில் கேட்ச் ரொம்ப முன்ன 50% அவுட் பண்ணிருக்கலாம். ஈஸியா விட்டுட்டாங்க. அதை ஒரு மொமெண்டம் கிடைக்கிறப்போ யூஸ் பண்ணிடணும். கண்டிப்பா. மேபி முன்னாடி அந்த கேட்ச் இருந்தா ஏதாச்சும் ஒரு கண்டிப்பா ரோஹித் சர்மா அவுட்னா உடனே சுப்மன் கில் மொமெண்டம் ஃபுல்லா அவங்க சைடு சேஞ்ச் ஆயிருக்கு. ஏதாச்சும் ஒரு பக்கம் மேட்ச் நுழைஞ்சிருப்பாங்க. கண்டிப்பா நுழைஞ்சிருப்பாங்க. அவங்க மிஸ் பண்ணதே பார்த்தா ஃபீல்டிங்ல தான் மிஸ் பண்ணிக்கிறாங்க. 240 ரன்ஸ் ஓகே, அவ்வளவுதான் அடிச்சாங்க. ஓகே, அந்த 240 ரன்ஸ் நல்ல பவுலிங் வச்சிருக்காங்க தான். நான் பவுலிங் ஒரு
மொக்க பவுலிங்கான டீம் சொல்ல முடியாது. அதுக்கு ஈக்குவலாக வந்து ஃபீல்டிங் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரன்னை வந்து நம்ம ஒரு 40+ ஓவர்ஸ் அடிச்சோம். நம்ம 40 ஓவர் அடிச்சது வந்து ஒரு 48 இல்லை 50 ஓவரோ நம்ம எடுத்து போயிடலாம். மேபி அவங்க ஜெயிச்சு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஃபீல்டிங்ல வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஒஸ்டா இருந்தது. கம்பல்சரி வந்து பாகிஸ்தான் வந்து இந்த ஐசிசி ட்ராஃபி முடிஞ்சு போச்சு அவங்க கதை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி ட்ராஃபி அவங்க அடிக்கணும்னா இன்னைக்கு ஸ்டாண்டர்டுக்கு ஒரு பவுலிங் நல்லா பண்ணாலும் பேட்டிங் நல்லா பண்ணாலும் ஃபீல்டிங் வந்து நல்லா பண்ண மட்டும்தான் வந்து அந்த கப்பு கையில் தொட முடியுன்றத கரெக்டாக புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணணும். அந்த அவங்க டீம் பாருங்க நம்ம விராட் கோலி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓடிஐல 100 போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வந்து நடுவில் பாண்டியா வந்து கொஞ்சம் அடிச்சு அடி பார்த்தா அந்த மாதிரி இருந்தது. அப்படி இப்படி பார்த்தோன்னா எல்லாரும் எங்க கடைசியில இந்திய டீம் ஜெயிச்சிடும் ஜெயிக்கிறதுனால விராட் கோலி 100 போட்டுருந்தோம் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. 100 போட்டாரு கடைசியா. உங்களுக்கு அந்த நிலைமைக்கு விராட் கோலி தள்ளி இருக்காரு அவரு. ஏன்னா ஒரு காலத்துல வந்து ஒரு சீரீஸ் ஆனாலே 3 மேட்சோ இல்லை 5 மேட்சோ கம்பல்சரி 2 ஆனா இப்போ ஒரு பேட்ல ஸ்கோர் ரன் வரல. அதனால ரன் மிஷின் வந்து இப்போ கொஞ்சம் ரிப்பேர் ஆகுது. அந்த ரன் மிஷின் ரிப்பேர் ஆகிருக்குது ஓகே தான், நான் ஒத்துக்கிறேன். பட் வந்து இந்த ஒரு 100 வச்சு அவர் வந்து ஒரு ஃபார்ம்ல வந்துட்டாருன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? ஐயோ இதுக்கப்புறம் இருக்குங்க ஓடிஐ இருக்கு. ஓடிஐ தான் இருக்கு. ஒரு 100 அடிச்சா ஃபார்ம் கிடையாது இல்லைங்க. இப்போ ஒரு 100 அடிச்சிட்டாரு, அடுத்த மேட்ச் ஆடுவார். அடுத்த மேட்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவான ஸ்கோர் அடிச்சாருன்னா கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இப்போ அவரோட பேட்ல ரன் இந்தியாவுக்கு தேவை. கண்டிப்பா. அதாவது வந்து செமிஃபைனல் ஃபைனல்ல வந்து இந்தியாவுக்கு வந்து கம்பல்சரி வந்து மினிமம் கேரண்டி பிளேயர்னா அதுல விராட் கோலி வந்து மினிமம் கேரண்டி பிளேயர் கம்பல்சரி ஆடி கொடுப்பாரு. அவர் வந்து விளையாடல அப்புறப்பட்டோம் ஆப்போனன்ட்டுக்கு அவர் இருந்தாலே ஒரு பயம். விராட் கோலி ஒரு பிளானை போடுவாங்க, அதை பத்தி யோசிப்பாங்க, அவங்க சைடு மட்டும் ஃபோக்கஸ் ஆகும். மற்ற சைடு இருக்க பிளேயர்ஸ் வந்து ஃபோக்கஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். ஆன் ஃபீல்ட்ல வந்து அவர் இருக்கிறது வந்து எப்பவுமே வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். ஆமா அது உண்மைதான், 100% உண்மை. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் நியூசிலாண்டோட மோத போறோம். அதுதாங்க ஒரிஜினல் கிளாஸ். போன வாட்டி பும்ரா இருந்தாங்க, அதனால கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருந்தது. ஆனாலும் சரி பும்ரா இல்ல நல்லா போட்டாலும் சரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதை தவிர்த்துட்டு பேசுங்க. என்ன சொல்ல வரேன்னு நீ கேட்கல. போன வாட்டி பும்ரா இருந்தாரு, அதனால வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பாசிட்டிவா போச்சு எல்லாமே. அதாவது 390 சம்திங் வச்சாங்க. போலிங் சைடில் வந்து செம ஃபார்ம். இந்த மேட்ச் 7 ஏதோ எடுத்தார் நினைக்கிறேன் பும்ரா ஒரு பக்கம். அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக போச்சு. அவங்க வந்து இப்போ என்னன்னா பாகிஸ்தானில் நல்ல இப்போ அந்த ட்ரை சீரிஸ் அடிச்சிட்டாங்க. இப்போ ஒன்றும் இதுலேயே வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்க வரப்போ அந்த வின்னிங் அவங்களும் அதே மொமெண்டம் அதே இதில் தான் வராங்க அவங்களும். அப்போ வந்து அவங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. பங்களாதேஷ் கூட அவங்க மேட்ச் விளையாட போறாங்க நாளைக்கு. விளையாடிட்டு மேபி நியூசிலாந்து வின் பண்ணோம். அவங்க 2 வின்னு நம்மளும் 2 வின்னு மோத போறோம். அவங்க ஒரு வின்னிங் ஆனா ஒண்ணு நம்ம 2 பேரும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2 வின்னு வந்து துபாயில விளையாடி இருக்கோம். அவங்க வந்து 2 வின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் விளையாடுறாங்க. அவங்க வென்யூ மாறி வர போறாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தான் அதிகமான பாசிட்டிவ் இருக்கு. ஓகேங்களா, வென்யூ மாறி வரணும். இந்த பீச்சுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டீமையே மாற்ற வேண்டிய சூழ்நிலை கூட இருக்கும், மேபி இருக்கலாம். அது வந்து பாசிட்டிவ் நமக்கு தான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதே மீதி வந்து நியூசிலாந்து ஜெயிச்சானா உண்மையிலேயே வந்து மேட்ச் வின்னிங் பிளேயர்ஸ் வந்து அதில் இருக்காங்கன்னு தான் ஒத்துப்பேன். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க நியூசிலாந்து விளையாடினாங்க, அதெல்லாம் ஓகே. ட்ரை சீரீஸ்ன்ட்டு வரப்போ பாகிஸ்தானில் தான் விளையாடினாங்க. ஆமாம், அவங்க மொத்தமாக அவங்களோட எஃபர்ட் போட்டாங்க, வின் பண்ணாங்க. அதே தான் இப்போ நம்ம இந்தியா அந்த சைடு மட்டுமே பேசக்கூடாது, அவங்களுக்கும் அந்த மொமெண்டம் இருக்கு. இப்போ என்னன்னா அந்த லாஸ்ட்டு அந்த லீக் சைடில் கடைசி மேட்ச் அந்த லாஸ்ட்டு வின்னிங் மொமெண்டோட நாக் அவுட் சேர்க்க போகிறாங்க. ஓகே கரெக்ட். அந்த மொமெண்டம் மிஸ் பண்ணாம போலாம். அந்த மொமெண்டம் அது கையோட யார் அங்க சேம் போறாங்க. ஏன்னா நீங்க தோத்துட்டவங்க காம்பினேஷன் மாறும். அதனால கொஞ்சம் மேபி கரெக்ட் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மோத போறது நியூசிலாந்து கூட கடைசி மேட்ச். நம்ம நியூசிலாந்து தோத்தாலும் ஜெயிச்சாலும் நம்ம இப்பதான் செமி ஃபைனல்ஸ் போக போறோம். துபாயில தான் மேட்ச் விளையாட தான் போறோம். ஆனா ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி நியூசிலாந்து ஜெயிச்சுட்டு போனோம்னா அதோட மொமெண்டம் வந்து சூப்பரா இருக்கும். பிளேயர்ஸ் எல்லாமே டீமை சேஞ்ச் பண்ணாம அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. தோத்துட்டோம்னா தான் அது டீம் பிளேயர்ஸை மாற்றுவாங்களா இல்லை வந்து அந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம், மொமெண்ட்டை மிஸ் பண்ணுவோம். எப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து ஜெயிப்போம் நம்புவோம். நம்ம டீம் இந்தியா மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வந்து நல்ல அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை போட்டு மிஸ்ஃபீல்டிங் நிறைய பண்ணாமல் அவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்க சைடு வந்து பர்ஃபெக்டாக இருக்காங்க. பேட்டிங்கும் சரி, மிடில் ஆர்டர்லையும் சரி. ஏன்னா பிலிப்ஸ்லாம் பயங்கரமாக ஆமாம் அந்த கடைசியால். அதுக்கப்புறம் பவுலிங்கும் போகிறாரு, நல்லா பவுலிங் போடுறாரு. பவுலிங்கும் நல்லா இருக்குது. அவங்களோட ப்ளஸ் என்னன்னா இந்தியாவிலேயே வந்து இந்தியா வின் பண்ணிட்டு வாட்ச் அப் பண்ண டெஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே.
அதனால் அவங்களும் நம்மளுக்கு செலக்ஷன் கிடையாது. அதுதான் நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் உண்மையான மேட்ச். இதுதான் இந்த லீக்ல இந்த நல்ல மேட்ச் இதுதான். உண்மைதான். அதாவது வந்து ஒரு ஃபைனலை வின் பண்ற டீமை இதை கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பா. ஏன்னா வந்து நம்ம வந்து ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒரு டீம் வந்து இந்த பக்கம் நம்ம செமி ஃபைனல், இன்னொரு நியூசிலாந்து டீம் அதை நமக்கு ஆப்போசிட்ல இருக்க செமி ஃபைனல் சொல்லும் போது போறாங்க. கம்பல்சரி அந்த பக்கம் இருக்கிற டீம் அடிச்சுட்டு மேபி நம்மளும் நியூசிலாண்டும் ஃபைனல் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட் குவாலிட்டியான டீம்ஸ் தான் நம்ம ரெண்டு பேருமே. எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்ஸ் நியூசிலாண்டும் இந்தியாவில் தான் சான்ஸ் அதிகமாக இருக்கு. சொன்ன மாதிரி பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ நம்ம சரி செஞ்சிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா டீம் இந்தியா வந்து ஃபீல்டிங், ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங், ரெண்டாவது வந்து நீங்க வேணும்னா காம்பினேஷன்ஸை ராணாக்கு பதில் சிங்கர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரெக்ட் தான். அதே கிரவுண்ட்ல விளையாட போறோம், நாக் அவுட்ஸ் அதே கிரவுண்ட்ல விளையாட போறப்போ இதே காம்பினேஷன் தான் எனக்கு போவாங்க. பெஸ்ட் தான். சரி பார்ப்போம். நெக்ஸ்ட் நியூசிலாந்து மேட்ச் முடிஞ்சவொடனே அன்னைக்கு நைட்டு ரிவ்யூ போடுறோம், எப்படி என்ன பண்ணிக்கிறாங்க போடுறோம். கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் நம்புவோம். நல்ல மேட்சா நியூசிலாந்து மேட்சை நல்ல கிரிக்கெட்டை பார்ப்போம் நம்புவோம். நம்ம இந்திய டீம் ஜெயிக்கணும் மட்டும் இல்லை, நம்ம நல்ல கிரிக்கெட்டை பார்க்கணும், அதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் பாய்.